Hello students, good morning. நம்ம இன்னைக்கு இங்கிலீஷில் 11th லெசன் கான்சைட்டட் லா கிளாரா அப்படின்னு சொல்லி லெசன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு கான்சைட்டட் அப்படின்னா என்னென்னு தெரியும். கான்சைட்னா ப்ரௌடு, ரொம்ப பெருமிதமாக நம்மளை நினச்சிக்கிறது. ஓகே, இதில் என்ன லெசனோட ஸ்டோரி அப்படின்னா, கிளாராங்கிறது யாருன்னா ஒரு டால். உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இப்போ பிக்சர். அவளுடைய தலை மேலே இருக்க ஹேட்டில் என்னவாக இருக்கும்னா ஒரே ஃப்ளவர்ஸாக இருக்குமா, நிறையா பூக்களாக இருக்குமா. அதை நினச்சி அவள் ரொம்ப பெருமைப்படுவாள். ஓகே, கிளாராங்கிறது யார்? ஒரு டால். அவளுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை கூடலாம் விளையாடணும்னு ஆசை. ஆனால் அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, யாரையும் கூட சேர்த்துக்கவே மாட்டாள். என்னுடைய தலையில் இவ்வளோ பூ இருக்குது அப்படிங்கிற ஒரு பெருமிதத்திலேயே அவள் இருப்பாள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, டெடி பேரை வந்துட்டு அவளை கான்சைட்டட் அப்படின்னு சொல்லவும், நீ வந்துட்டு பெருமிதமாக நினைக்கிற பொண்ணுன்னு சொல்லவும் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, டெடி பேரோட பவ் எடுத்து வச்சுட்டா. ஸோ எந்த டாய்ஸுமே அவள் கூட பேசுகிறதே இல்லை. அப்போது யாருக்கு பர்த்டே வருது அப்படின்னா, கிளாக் ஒர்க் மவுஸ் அப்படின்னு சொல்லி கீ கொடுத்தா ஓடுற மவுஸுக்கு வந்துட்டு பர்த்டே வருது. அந்த பர்த்டே பார்ட்டியில் செலிப்ரேட் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுறா, தலை மேலே இருக்க பூவில், அந்த தொப்பியில் இருக்க பூ எடுத்து பர்த்டே டேபிள் அரேஞ்ச் பண்ண அந்த டேபிளில் கொண்டு போய் வேஸில் வைக்கிறா, அந்த ஃப்ளவர் பாட்டாக வைக்கிறா. ஓகேவா, வைக்கவும் சரி இவ்வளோ நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக அவள் கூட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இதான் லெசன். ஓகே, டேக் த பேஜ் நம்பர் 19. Conceited Clara. Clara was a doll, and goodness, what a beautiful doll she was. She wore a blue silk frock, a wonderful coat to match, blue shoes and socks. She had a hat that was so full of flowers it looked like a little garden. ஃபஸ்ட்டு கிளாரா பற்றி சொல்கிறாங்க. அவளுக்கு எப்படி இருக்குமா, அவள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ சில்க் ஃப்ராகு, அதுக்கு மேட்சாக கோட்டு, ப்ளூ ஷூ, சாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாளாம். அவளோட ஹேட்டில் என்ன இருக்குமா, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குமா, அது பார்க்கவே ஒரு கார்டன் மாதிரி இருக்குமா. இட் வாஸ் தட் த ஹேட் த எவ்ரி ஒன் லைக் ஸோ மச். தேர் வேர் டைசிஸ், பட்டர்கப்ஸ், கார்ன்ஃப்ளவர்ஸ், பாப்பீஸ் அண்ட் கிராஸ் ரவுண்ட் த hat, and it suited Clara perfectly. She knew this, so she always wore her hat even when she played games with the டாய்ஸ். என்ன செய்வாளாம், அவளோட தலையில் என்னென்ன இருக்குமா, டெய்ஸி, பட்டர்கப்ஸ், கார்ன்ஃப்ளவர், பாப்பீஸ் அப்படிங்கிற ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குமா. அதை வச்சுட்டு தான் அவள் விளையாடவே போவாளாம். யூ ஆர் வெயின் கிளாரா செட் த கோலிவாக். கோலிவாக் அப்படிங்கிற ஒரு டாய் என்ன சொல்லுது, யூ ஆர் வெயின் அப்படின்னு சொல்லுது. வெயின்னா என்னது, எல்லாரும் நீ பார்க்குறக்கு அழகாக இருக்கான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்லுது. தட் மேட் கிளாரா ஸோ ரெட். ஷி வாஸ் வெயின் அண்ட் ஷீ நியூ ஷி வாஸ் ப்ரிட்டி. ஷீ நியூ தட் ஹர் கிளாத்ஸ் வேர் லவ்லி. ஷீ நியூ தட் ஹர் ஃப்ளாரி hat was prettiest one of the toys had ever seen, and that is made her look really sweet. என்ன சொல்கிறாங்க, அவளுக்கு எல்லாமே தெரியும், என்ன இது அழகாக இருக்குது, நானே அழகாக இருக்கேன்னு சொல்லி அவளே நினச்சிக்கிறா. ஐ எம் நாட் வெயின் செட் கிளாரா நாட் அ பிட். நான் வந்துட்டு வெயின் கிடையாதுன்னு அவளே சொல்லிக்கிறா. யூ ஆர் வெயின், யூ ஆர் கன்சைடட் செட் த டெடி பியர். நீ வந்துட்டு கன்சைடட், நீ வந்துட்டு உன்னை பெருமையாக நினச்சிப்பேன். டெடி பேர் அப்படி சொல்லிடுது. ஹூ ஆல்வேஸ் செட் வாட் ஹீ தாட். ஒய் யூ ஈவன் வியர் யூ ஹேட் வென் யூ ப்ளே வித் அஸ். நீ எங்கள் கூட விளையாடும் போது அது போட்டுகிட்டே தானே இருக்க, ஸோ நீ அதை பெருமையாக தானே நினைக்கிறேன்னு சொல்லுது டெடி பேர். அண்ட் இஃப் வி ப்ளே எ வெயிட் ரஃப்லி அண்ட் டேர்ன் அப் யுவர் நோஸ் அண்ட் சே. அப்போ அவள் திரும்பிட்டு சொல்கிறா, ஹோ ப்ளீஸ் யூ வில் டெடி பேர் பிட்டி ஃப்ராக் பூ கான்சைட்டட் கிளாரா. நீ வந்துட்டு என்னை அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. Clara was angry. She glared at the bear, and then she walked straight up to him. She took to hold his pink bow and pulled it off, and then she tore the ribbon in half. Wasn't she naughty? என்ன செய்கிறா, வேகமாக நடந்து போய் டெடி பேரோட கழுத்தெல்லாம் ஒரு பவ் இருக்கும்லப்பா, அந்த பவ் இப்படி என்ன பண்ணுறா, அவள் வச்சுக்கிறா. Oh, you horrid doll, look what you have done. You have torn my ribbon. Now I can't tie to round my neck. Everybody can see where my head is pinned onto my body, wept to the bear. என்ன சொல்லுது, நீ ஏன் இப்படி பண்ண, இனிமேல் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என் கழுத்து தனியாக தெரியலை, உடம்பும் தலையும் ஒரு போல் இருக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சர்வ்ஸ் யூ ரைட் செட் கிளாரா அண்ட் ஷீ வாக்ட் ஆஃப். ஆமாம், நீ சொல்கிற கரெக்டானு சொல்லிட்டு அவளா நடந்து போயிடுறான். Well, after that, the toys wouldn't have anything to do with Clara. They wouldn't play with her. They wouldn't talk to her. They wouldn't even speak when she called to them. So Clara was cross and unhappy. இப்படி பண்ணனால அங்கே இருக்க டாய்ஸ் எதுவுமே அவங்கக்கிட்ட பேசுகிறதே கிடையாது.
அதனால் அவள் ரொம்ப சேட் ஆகிட்டா. ஒன் நைட் when the children were asleep the toys came alive to play. Clara took her beautiful flowery hat and hung it to the doll's house. She thought perhaps the toys might play with her if she didn't wear her hat. ஏன்னா சரி ஒரு நாள் எல்லா சில்ட்ரனும் தூங்கும், இந்த டாய்ஸ்லாம் எந்திரிச்சு விளாட ஆரம்பிச்சிடுது. அப்போ என்ன செய்யுது, இந்த கிளாராவோட ஹேட்டை தூக்கிட்டு போய் டால் ஹவுஸில் தொங்க விட்டுருது. கிளாரா எப்படி இந்த ஹேட் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போன்ட்டு தொங்க விட்டுருது. ஹோ செட்லி த கோலி, now you want to show off your curly hair. I suppose we don't want to see it, conceded Clara. கோலி சொல்லுது, நீ இது இல்லாமல் எப்படி இருக்க, உன்னோடைய முடி பாரு எப்படி சுருண்டு இருக்கு பார்க்கலாம்னு சொல்லுது. ஸோ that wasn't any use. Clara went to a corner and slugged. She was very angry. How did the toys take to notice of her, the prettiest doll in whole nursery? என்ன சொல்லுது, இந்த டாலெல்லாம் சேர்ந்து நம்மளை கார்னர் பண்ணுது, ஒதுக்கி வைக்குதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. Then the toys planned a party. It was a birthday too of the யாருக்கு, Clockwork Mouse. And everyone loved him because he was such a dear. So they thought they would have a party for him and games and give him a lovely time. அப்போ அந்த டைமில் என்ன வருது அப்படின்னா, கிளாக்வொர்க் மவுஸ்க்கு வந்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி வருது. எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு டாய் வந்துட்டு கிளாக்வொர்க் மவுஸ். ஸோ எல்லோரும் சேர்ந்து பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் they didn't ask Clara. The Teddy ஓகே எல்லோரும் கிளாராவை வந்துட்டு கார்னர் பண்ணி தனியாக உட்கார வச்சுருக்காங்க. டெடி அந்த சமயத்தில் கிளாக்வொர்க் மவுஸோட பர்த்டேக்காக கேக்ஸ் பிஸ்கட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கு. அந்த ரோசி ஆப்பிளை வந்துட்டு காலி கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டு டேபிளில் வச்சுருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. அப்போ காலி என்ன சொல்லுது, இங்கே எல்லாமே இருக்குது, ஆனால் ஃப்ளாஸ் மட்டும் இல்லை, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். கிளாரா நினைக்கிறேன் நம்மளும் இவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கா. தென் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்போ கிளாரானுக்கு உடனே ஒரு ஐடியா வருது, நம்ம ஹேட்டில் இருக்க ஃப்ளாஸ் எடுத்து வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிடறா. ஷீ ரஷ்டு டு ஹர் ஹேட். ஷீ டோர் த ஃப்ளாஸ் ஃப்ரம் மீட். ஹீ ஃபவுண்ட் அ டியர் லிட்டில் vase and began to put them in buttercups, daisies, cornflowers, poppies and grass. They looked so sweet. அவள் என்ன பண்ணிட்டா, அவளோட ஹேட்டில் இருக்க எல்லா ஃப்ளாஸையும் தூக்கி ஒவ்வொன்றா வச்சுட்டா. Clara kept the vase of flowers in the middle of the table. Then she went back to the corner. She looked at her and hat rather sadly. I looked very strange without its flowers. She would look funny if she wore it any more. என்ன சொல்கிறா, அது இல்லாமல் அந்த ஹேட் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவளே ஓரமாக அமைதியாக உட்காந்துருக்கா. The toys ran to the birthday table to begin the party. They stared when they saw the lovely flowers in the middle of the table. அப்போ பார்க்குறாங்க அந்த இதில் டேபிளில் அவங்க டாய்ஸ்லாம் வந்து பார்க்க டேபிளில் ஃப்ளாஸ் இருக்குது. Where did they come from? cried the கோலி in great surprise. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கோலி கத்துது. Oh, what a lovely surprise for me, cried the Clockwork Mouse. And then she guessed who put the flowers there for him. யார் இங்கே வச்சான்னு எனக்கு தெரியும்னு சொல்லி Clockwork Mouse சொல்லுது. It's Clara. There are the flowers out of her hat, he said. Oh Clara, thank you. Do கம் டு மை பார்ட்டி. என்ன சொல்கிறான், நீ எனக்காக தான் வச்சேன்னு தெரியும், ரொம்ப தேங்க்ஸ், நீ என் பர்த்டே பார்ட்டிக்கு வான்னு கூப்பிடுது. எஸ் டு கம், க்ரைட் ஆல் த டாய்ஸ். ஓகே நான் வரேன்னு சொல்லி எல்லாம் அழுகுது. அண்ட் த கோலி ரேன் அண்ட் டுக் ஹர் ஹேண்ட். கோலி ஓடி போய் அவளோட ஹேண்டை பிடிச்சி வான்னு கூப்பிடுது. இஃப் யூ கேன் கிவ் மீ த ஃப்ளார்ஸ் யூ ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப், யூ கான் பி ஸோ ஹாரிட் ஆஃப்டர் ஆல், ஹீ க்ரைட். கம் அலாங் கிளாரா அண்ட் ஜாயின் த பார்ட்டி. இது வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிக்கோ, வா பார்ட்டிக்கு வான்னு கூப்பிட்டு போடுது கோலி. So Clara went and everyone was so nice to her. She was quite happy again. Sometimes she wears her hat without the flowers. Do you know what the toys say? They say, why Clara, you look just nice without the flowers. You really do. And so she does. என்ன சொல்கிறாங்க, நீ அந்த ஃப்ளாஸ் இல்லாமல் தான் ரொம்ப அழகாக தெரியற, நீ இனிமேல் இப்படியே இருன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே நான் இப்படியே இருக்கேன்னு சொல்லி சொல்லிடுறேன். ஓகே தேங்க்யூ.